இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சாப்பிடல, இது ஒண்ணு மட்டும் போதும் மாமா, போதும் மாமா. சாப்பிடுன்னு சொல்லுதல்ல. ஏல வீடா இது? இல்ல 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 இல்லக்கா, அது போற போக்க பார்த்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்புட்டு பெரிய விஷ வச்சு நான் கொல்லத்தான் போறேன். எத்தா எசகே மாமா, மாமா எத்தா பாக்கியா அண்ணே, வாத்தா வாத்தா வாத்தா. அண்ணே என்னண்ணே இது திடீர்னு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லத்தா, நம்ம கூடலிங்க இருக்கான்ல இந்த 15 பல்ல, அது கடத்தருக்கு வந்துட்டு இருக்கப்ப அவனை பார்த்தேன். அவன் ஒருத்தன் தான் ஒரிஜினல் 15 விற்பான். அந்த 15 பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சுதா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? பதனியாண்ணே? இந்தா. ஏன்பா பதனின்னதும் உனக்கு உன் தங்கச்சி தான் ஞாபகம் வந்துச்சா? ஆமா, இந்த வெட்டி பயலுக்கு பதனிய பார்த்தா தான் தங்கச்சி ஞாபகமே வருது. கஞ்சப்பய கோல்டு டைமண்ட்னு பார்த்தா தங்கச்சி ஞாபகமே வராது இவனுக்கு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் விலை உயர்ந்ததாச்சே. ஏல வெறும் பையகிட்ட ஏதுல தங்கமும் வைரமும்? பிச்சை எடுக்கிறவன் 10 காசு பொருளுக்கு தானே ஆசைப்படுவான். அதுதானே சீப்பா கிடைக்கும். மாமா பத்தா பரணி. வாடி. மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லத்தா, கடத்தருக்கு போயிருந்தேன். அங்க கூடலிங்க 15 வித்துட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே பாக்கி ஞாபகம் வந்துருச்சு. அதான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்னு. 15 அவளுக்கு உயிராச்சா. சரியா போச்சு. இந்த அண்ணனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏத்தா என்னட்டி சொல்லுதா? எங்க அம்மாவோட அண்ணன் மாதிரியே தான் உங்க அண்ணனும் பதநீர் கொடுத்து அனுப்பியிருக்கான். பாருண்ணே. அடப்பாவி. என்னது? எங்க அண்ணன் எனக்கு பதனி வாங்கி கொடுத்துச்சா? யாரோ கூடலிங்கம்மா, கெமிக்கல் கலக்காத பதனி வியாபாரமா. அதுதான் உலகத்துல இல்லாத தங்கச்சிக்காக அவர்கிட்ட இருந்து பதனி வாங்கி என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான் உங்க அண்ணன். நான் சொன்னேன்லக்கா, ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்க துப்பில்லாத வெறும் பையாவே தொங்கச்சிக்கு 10 காசு பதனி வாங்கி கொடுத்து பாசம் காட்டுதான். அப்பா, நகை நட்டெல்லாம் கௌரவத்துக்காக செய்யறது. பதனி வாங்கி கொடுக்கறதோ புடிச்ச தின்பண்டம் வாங்கி கொடுக்கறதோ மனசுல இருந்து செய்யறது. ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட கேக்குறேன். நான் உங்க மக தானே. எங்க எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்க பாப்போம். என்னடி என்ன? வாய் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. அதை எதுக்கு உன் அப்பன் தெரிஞ்சுக்கணும்? ஓகே, எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எங்க அம்மா என்ன சாப்பிடுவாங்க, அத சொல்லுங்க பாப்போம். புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு தான் பொண்டாட்டிக்கு தெரியணும். பொண்டாட்டிக்கு இது பிடிக்கும்னு எந்த மண்ணாங்கட்டை புருஷனுக்கு தெரியும்? தெரியணும்பா, அப்பதான் அவன் புருஷன், இல்லனா அவன் கேவலம் ஒரு முதலாளி, அவ்வளவுதான். ஏய் ஏய், என்ன நீ வாய் இருக்குங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்க? சரி, இம்புட்டு சொல்லுதியே, நான் உன்னை கேக்கேன். உன் புருஷன் உனக்கு என்னத்தை செஞ்சு கிழிச்சான் அத சொல்லு முதல்ல. என் புருஷனை மாதிரி இந்த உலகத்துல எந்த புருஷனும் கிடையாதத்த. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேடி தேடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவர் தான் என் புருஷன் சண்முகம். என் அப்பா மட்டும் இல்ல, என் அண்ணனுக்கு கூட எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஏய் எசகி, அந்த கிளாஸ் எடு. இருல. ஏம்பல, உனக்கு பிடிச்சது கூட செய்ய முடியாத துப்பில்லாதவனா ஆயிட்டான்ல. நீ எப்படி இருந்தங்கிறது முக்கியம் இல்ல, இப்ப எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். இனிமேலாவது எல்லாரையும் மதிச்சு நடந்தா அதுவே போதும். இந்தா குடி. ஏ மர்மோனா, மாமா வாங்க 15 குடிப்போம். வாங்க வாங்க.
இல்லக்கா ஆ? நீ கொஞ்சம் பதனி குடிக்கியா? ஆ. ஏன் இல்ல பாசம் உனக்கு காட்டணும்ல. அந்த சண்முகம் ஏதோ ட்ரிக் பண்ணி அந்த அறிவழகனை ஜிஹெச்சுக்கு வர வச்சிருக்கா மேடம். அங்க வச்சு ரத்னாவை மீட் பண்ண வச்சிருக்கா மேடம். மா இவரெல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? சாதாரண மல்லிகை கடைக்காரன், அதுவும் அவன் படிக்காதவன். அந்த சண்முகத்தை ஜெயிக்க இவங்கால முடியல. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங், அதுக்குள்ள அவனை தூக்கிடுவியா குரு? பண்ணிடலாம் மேடம், வாங்க. வரமா ஆண்டவா, இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும். எப்படியாவது கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளைக்கு திதி பண்ணி நல்லபடியா சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும். நீதான்ப்பா உதவி பண்ணணும். இப்போ வரையிலையும் வெங்கடேஷ் சேஃபா தான் இருக்கான். நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பத்தாக்குறைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கோர்ட்டுக்கு அவனை வர வச்சிடணும். அது போதும்டா. இல்லை, என்னையே அந்த வைஜெயந்தி ஆளுங்களை வச்சு தீவிரமா தேடிட்டு இருக்கு. நானே அவங்க கண்ணில் டிபிக் கொடுத்து தான் சுத்திட்டு இருக்கேன். அந்த வெங்கடேச மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினா கோலை வெறியில இருக்கானுவ. கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை சைலண்ட் ஆக்கிட்டு வருவேன். அவனை கொலை பண்ற அளவுக்கு போனவ தானே அந்த பொம்பளை. மர்மோனே, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சண்முகத்தையே கண்காணிக்கிறவங்க வெங்கடேசனை சும்மா விடுவாங்களா? எப்படியும் அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண விடாம பல வழியில போராடதான் போறாங்க மாமா. அண்ணே, அதை நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. இல்லை, இப்போ நீ எதுக்குள்ள பதறிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இல்ல, யோசிக்கல. இல்லை, உன்னால அவனை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? அதான் பிரச்சனை. இப்போ அவனை மறைச்ச வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கோர்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ரோடு வழியா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுல ரிஸ்க் அதிகம். அதை மீறிதான் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படியும் அறிவு வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு 10-12 கிலோமீட்டராவது இருக்கும். போற வழியில இவங்க எங்க வேணா அட்டாக் பண்ணி தடுக்க பாப்பாங்க. எப்படி சமாளிக்க போற? கையில கன் இருக்கு. இருந்தாலும் அவங்க நிறைய பேர் வந்துட்டா பிரச்சனை தான். என்ன சண்முகம், என்ன சொல்லுத? யோசிப்போம். நானும் பல விதமா யோசிச்சு பார்த்துட்டல. பிரச்சனை இல்லாம இந்த விஷயத்துல வைஜெயந்தி கண்ணில் மண்ணை தூவிட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லை, ஒரு ஐடியா இல்ல. என்ன சண்முகம்? இல்லை, எந்த வண்டியில வந்தாலும் எந்த வழியில வந்தாலும் அவனுங்க அதை மறிச்சு செக் பண்ணதானே செய்வானுவ. வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனுக்கு செக் பண்ணாத வண்டி ஏதாச்சும் இருக்கா? இப்ப இருக்கிற நிலைமையில ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தா கூட மறிச்சு செக் பண்ண வாய்ப்பு இருக்கு.